இறந்து போனவங்களுக்கு திதி கொடுக்கறதுங்கிறது வெறும் சடங்கல்ல, அது முக்கியமான கடமை. வருஷா வருஷம் நாம எல்லாரும் செய்ய வேண்டிய முக்கியமான பணி. இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல பல பேர் முறையே இல்லாம திதி கொடுக்கறாங்க. ஏதோ வேலைக்காரிக்கு சம்பளம் வேண்டா வெறுப்பா கொடுக்கற மாதிரி கொடுக்கறாங்க. அதனால எந்த பலனும் இல்ல. இறந்து போனவங்களோட நாள் நட்சத்திரத்தை தெளிவா குறிக்கணும். முக்கியமா நேரம். ஒரு உயிர் எந்த நேரத்துல இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சுதோ அந்த நேரம் தான் திதி கொடுக்க உகந்த நேரம். உதாரணமா ஒரு உயிர் 10 மணிக்கு பிரிஞ்சிருந்ததுன்னா 10ல இருந்து 11க்குள்ள திதி கொடுக்கணும். அப்பொழுதுதான் இறந்து போன பித்திருக்களின் ஆன்மா சாந்தி அடைஞ்சு உங்க குடும்பத்துக்கு பெரிய பெரிய பலன்களை கொடுக்கும். செல்வம் செழிக்கும், சௌபாக்கியம் சிறக்கும். இதெல்லாம் நான் பல்வேறு ஆராய்ச்சிகளை செஞ்சு ஜோதிட முறையில கண்டுபிடிச்சேன். என்ன தவிர இந்த உண்மை வேற யாருக்கும் தெரியாது. அதனால போலிகளை கண்டு ஏமாறாமல் திதி சம்பந்தமான எல்லா விஷயத்துக்கும் என்னை அணுகுமாறு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 7104374443. ஹலோ, பண்டரிபாய் ஸ்பீக்கிங். செம்புலி மகாதேவனா? ஆமாமா, சொல்லுங்க சார். இப்பதான் டிவில உங்க ப்ரோக்ராம் பார்த்தேன். ஆஹாஹா, சூப்பர் எடிட்டிங், லைட்டிங் அதை விட சூப்பர், போட்டோகிராஃபி அசத்திட்டாங்க. எல்லாமே நல்லா இருந்தது சார். அதை விட திதியோட பலனை ரொம்ப அருமையா அழகா தெளிவா எடுத்து சொன்னீங்க. சரி, இன்னைக்கு எங்க அப்பாவோட இறந்த நாள். அவருக்கு திதி கொடுக்க நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அத நீங்களே வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பேஷா பண்ணிடலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அத்தை, அத்தை. ஐயோ, அத்தை சொத்தையெல்லாம் இங்க தாண்டி இருக்கேன். காதுல வந்து கூவாத. ஐயோ அத்தை, இன்னைக்கு காலையில நான் டிவி பார்த்தேனா? காலையில மட்டுமாடி பாக்குற? 24 மணி நேரமும் டிவிக்குள்ளேயே தானே பூந்துடுற. சொல்றத கேளுங்க அத்தை. கேக்குறேன். கரும்புள்ளி காத்தவராயன்னு ஒருத்தர் பிறந்த நாள் பலன் பத்தி சூப்பரா சொன்னாரு அத்தை. என்ன, அவரோட பிறந்த நாளை சொன்னாரா? இல்ல அத்தை, ஒவ்வொருத்தரும் அவங்க பிறந்த நாள கரெக்டா பிறந்த நேரப்ப கொண்டாடினா பலன் கிடைக்குமா? நீங்க வேற உங்க பையன் 12 மணிக்கு தான் பிறந்தாருன்னு சொன்னீங்கல்ல, அதனால இன்னைக்கு கரெக்டா 12 மணிக்கு அவரோட பிறந்த நாளை கொண்டாட போறோம். இங்க பாரு, இதெல்லாம் நடக்காதுரி. முதல்ல உன் ப்ரோகிராம மாத்து. இன்னைக்கு 12 to 1க்குள்ள எங்க அப்பாவுக்கு நான் திதி கொடுக்க போறேன். 2 மணிக்கு தானே திதி கொடுக்க போறதா சொன்னீங்க. ஐயோ, அது நான் புக் பண்ண புரோகிதர்டி. 2 மணின்னு சொல்லிட்டாரு. அவரு டுபாக்கூர் நினைக்கிறேன், தப்பா சொல்லிருக்காரு. ஆனா இப்ப நான் பார்த்தேன் டிவில செம்புலி மகாதேவன் ஒருத்தர் ஒரு உயிர் எந்த நேரத்துல பிரியுதோ அந்த நேரத்துல திதி கொடுத்தாதான் பலன் உண்டுன்னு தெளிவா சொல்லிட்டாரு. எங்க அப்பா செத்தது மத்தியானம் 12 மணிக்கு. அதனால நான் புக் பண்ண புரோகிதரை கேன்சல் பண்ணிட்டு செம்புலி மகாதேவனை வரவழைச்சு கரெக்டா 12 to 1க்குள்ள திதி கொடுக்க போறேன். அத்தை, நீங்க வேணும்னே பண்ற மாதிரி இருக்கு. ஏய், நீ கூட தான் வேணும்னே பண்ற மாதிரி இருக்கு. நீ என்ன சொன்ன? சாயந்தரம் தானே உன் புருஷன் பிறந்த நாளை கொண்டாட போறேன்னு சொன்ன. ஆமா சொன்னேன். ஆனா டிவில பிறந்த நாளை பிறந்த நேரத்துக்கு கொண்டாடணும்னு சொன்னாங்களே. ஏய், அதே டிவில தான் திதியை செத்த நேரத்துல செய்யணும்னு சொல்லிருக்காங்க. முடியாது அத்தை, 12 மணிக்கு பிறந்த நாள் தான் கொண்டாடணும். முடியாது டீமா, செத்த அன்னைக்கு கரெக்டா 12 மணிக்கு தான் நான் திதியை கொடுக்க போறேன். அத்தை முடியாது. பர்த்டே திதி, பர்த்டே திதி, பிறந்த நாள், திதி, பிறந்த நாள் திதி தான் கொடுப்பேன். டேய், பொண்ணு கொஞ்சம் வாய் அடக்க சொல்லுடா. எதுக்கெடுத்தாலும் கூட கூட சண்டை போடுறாடா. எனக்கு உங்க அம்மா கொஞ்சம் வாய் அடக்குங்க. இதுக்கெத்தால கூட கூட பேசிட்டு இருக்காங்க. ஏய், யார பத்தி என்ன பேச்சு குள்ளச்சி என்ன பேச்சு பேசுறா பாரு. என்ன பேசுற? என்ன பேச்சு பேசுறாங்க? சரியா கேளுங்க. என்ன பார்த்து என்ன தைரியமா குண்டச்சி சொல்றா பாரு. இருங்க. முதல்ல நீங்க என்ன செஞ்சீங்கன்றத சொல்லுங்க, அப்புறம் நான் சரியா தப்பான்றத சொல்றேன். நான் ஒண்ணுமே செய்யலடா. எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இந்த பொண்ணுதான். இதோ பாருங்க, எல்லாத்துக்குமே உங்க அம்மா தான். உங்க பிரச்சனை என்னன்றத முதல்ல சொல்லுங்க. இங்க பாருடா மாதவா, இன்னைக்கு கரெக்டா 12 மணிக்கு எங்க அப்பாவுக்கு, அதாவது உன் தாத்தாவுக்கு திதி கொடுக்கணும். இல்லங்க, இன்னைக்கு கரெக்டா 12 மணிக்கு உங்க பிறந்த நாள் தான் கொண்டாடணும். இது பாரு, முடியாதுடா. திதி தான். இல்லங்க, உயிரோட இருக்க நீங்க முக்கியமா இல்ல செத்து போன உங்க தாத்தா முக்கியமா? உங்க தாத்தா என்ன எனக்கு திதி கொடுத்தாங்களா இல்லையான்னு வந்து பார்க்க போறாரு. ஏய், அவரெல்லாம் பார்க்க மாட்டாருடி. ஆனா அவரோட ஆத்மா இந்த வீட்டையே சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டே இருக்கும்டி. இத பாரு, ஆத்மாக்கு செய்ய வேண்டியது எதுவுமே செய்யலன்னா அப்புறம் இந்த குடும்பம் விளங்காம போயிடும்டி. என் புருஷன் சம்பாதியது தான் இந்த குடும்பமே ஓடுது. செத்து போனவங்க அப்பா என்ன மாசம் மாசம் மணி ஆர்டர் அனுப்பிட்டு இருக்காரு. பாரு, தேவையில்லாதெல்லாம் நீ பேசிட்டு இருக்காத. எங்க அப்பா ஆத்மா சாந்தி அடையணும், அதுதான் எனக்கு முக்கியம். 12 மணிக்கு இந்த வீட்ல திதி தான் நடக்கும். இதோ பாருங்க,
கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். என் புருஷன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அதனால இந்த வீட்ல கரெக்டா 12 மணிக்கு என் புருஷன் பிறந்த நாளை தான் கொண்டாடணும். அதையும் பார்க்கலாண்டி. டேய் மாதவா, இதுல லிஸ்ட் மொத்தமா எழுதிருக்கேன், எல்லாத்தையும் வாங்கிட்டு வாடா. என்னங்க அந்த லிஸ்ட் தூக்கி குப்பையில போடுங்க. நான் ஏற்கனவே பர்த்டேக்கு சொன்னேன்ல, அந்த ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. ஏய் முதல்லயே எல்லாத்தையும் ஓதிட்டேன். ஓதத்துக்கு நான் ஐயரா? ஐயர் இல்லடி. ஐயோ, நிறுத்துறீங்களா? கயிறு. ஆமா. நிறுத்துறீங்களா? நீங்க 2 பேர் சொன்ன எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்து தொலைக்கிறேன். தொலைச்சிடாதடா, பத்திரமா வாங்கிட்டு வாடா. கிராமர் மிஸ்டேக் வரையாதுல. இந்த பாருங்க, நான் போயிட்டு வரதுக்குள்ள திதியா பிறந்த நாளன்னு உங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் சண்டை போட்டீங்க, உங்க 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு அடுத்த வருஷம் நான் திதி கொடுத்துருவேன். பாத்துங்க, ஜாக்கிரதை. பிறந்த நாள் திதி. சார், நானா எந்த வம்புக்கு போல சார். அவன் நல்லா குடிச்சிருந்தான் சார். அவன் என் மேல சாணி எடுத்து அடிக்க வந்தான் சார். என் பைக் மேல பட்டுச்சு. நானும் கொஞ்சம் கோவப்பட்டு சாணி எடுத்து அவன் மேல அடிச்சேன். நீங்க அடிச்ச சாணியில ஒரு பெரிய கல் இருந்திருக்கு. அந்த கல்லு அவன் மண்டையில பட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். எக்ஸாக்ட்லி, நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க. வந்ததுல இருந்து அதை தானே சொல்லிட்டு இருக்கீங்க சார். சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறீங்களே சார். சார், என்ன நல்லா பாருங்க சார். நான் தப்பு பண்றாளா? நீங்க தப்பு பண்ற ஆள் இல்ல, ரொம்ப நல்லவரு, பொறுப்பான உத்தியோகத்துல இருக்கிறீங்க. உங்களை பத்தி எல்லாம் தெரியும் சார். சாரி, தெரிஞ்சும் என்ன அனுப்பாம ஒரு அக்யூஸ் மாதிரி புடிச்சு வச்சிருக்கீங்களே சார். புடிச்சு வைக்கல சார், வெயிட் பண்ண சொல்றேன். இன்ஸ்பெக்டர் வந்ததும் போலாம். சார், வீட்ல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் சார். நான் டயத்துக்கு போய் ஆகணும். என் அம்மாவும் வைஃப் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சார். நீங்க டிடெக்டிவ் ஆபீசர் தானே? எஸ் எஸ் எஸ், தேர் இஸ் நோ டவுட் அபௌட் இட். டெல் மீ. போலீஸ் ஃபார்மாலிட்டிஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? எஸ், ஐ நோ. நான் வெறும் எஸ்ஐ சார். என்னால உங்களை அனுப்ப முடியாது. இன்ஸ்பெக்டர் வந்து சொன்னதும் நான் உங்களை அனுப்பிடுறேன். சார், how can you say like that? இன்ஸ்பெக்டர் வரைக்கும் நான் எப்படி சார் வெயிட் பண்ணுறது? This is very very bad. வெயிட் பண்ணி தான் சார் ஆகணும். யோ கான்ஸ்டபிள், என்ன அவர் வளவளன்னு பேசிட்டு இருக்காரு, பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? இங்க இருக்கிற கடைக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது எனக்கு. கேக் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லிருந்தா உடனே வந்திருப்பாரு. திதிக்கு எதுக்குடி கேக்கு? திதிக்கு ஒண்ணு கேக் இல்ல, பிறந்த நாளைக்கு வெட்டுறதுக்கு. பிறந்த நாள் அதுமா எள்ளு வாங்கிட்டு வா, புல்லு வாங்கிட்டு வா, கொள்ளு வாங்கிட்டு வா, அதை கொண்டாடாம என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தா. பாவம், அவர் எங்கெல்லாம் போய் அலையறாரோ. ஹலோ, கொஞ்சம் அடங்குறியா? புருஷன் மேல ரொம்ப அக்கறை தான். அடியே, பிறந்த நாளை விட திதி தாண்டி ரொம்ப முக்கியம். இரு இப்ப என் பிள்ளை எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறேன். போன்ல எப்படி தெரிவாரு? நினைச்சேன், என்னடா இன்னும் போன் வரலையே நினைச்சேன். ஹலோ, பண்டரி பாய்ஸ். இது கூட குறைச்சல இல்ல. சொல்லுமா. ஏண்டா மாது, 4 சாமான் வாங்கிட்டு வரதுக்கு உனக்கு ஏண்டா இவ்வளவு நேரம் ஆகுது? எல்லாத்தையும் வாங்கிட்டேமா. அப்புறம் வீட்டுக்கு வராம அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன். ஏண்டா மகனே, உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? 12 to 1 குள்ள உன் தாத்தாவுக்கு திதி கொடுத்தே ஆகணும். டைம் ஆயிட்டே இருக்குடா. இந்த நேரத்துல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு அம்மா, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு டிடெக்டிவ் ஆபீசரா வரல, ஒரு அக்யூஸ்டா வந்து உட்கார்ந்திருக்கேன். என்னது அக்யூஸ்டா? ஆமா. என்னடா சொல்ற? ஆமாமா, ஒரு சின்ன பிரச்சனைமா. நான் நேர்ல டீடைலா சொல்றேன். கான்ஸ்டபிள், நம்ம கடையில போய் பிரியாணி வாங்கிட்டு வந்துருங்க. சரிடா, நீ உடனே கிளம்பி வா. முடியாதுமா, இன்ஸ்பெக்டர் வந்தா தான் விடுவாங்களாம். ஐயோ, இங்க டைம் ஆயிட்டே இருக்குடா. எல்லாம் சொல்லி பார்த்துட்டேன். இன்ஸ்பெக்டர் வந்தா தான் விடுவாங்களாம். இன்ஸ்பெக்டர் தான் அங்க இல்ல. அப்புறம் என்ன, நைஸா தப்பிச்சு ஓடி வந்துரு. இன்ஸ்பெக்டர் இல்ல, ஆனா எஸ்ஐ இருக்கார்ல. எஸ்ஐயா? சரி, நீ போன் அந்த ஆள்கிட்ட கூட. எதுக்கு? குடுறா சொல்றேன். ஒரு நிமிஷம். எங்க அம்மா உங்ககிட்ட பேசுறாங்க. எதுக்கு சார்? இன்னைக்கு என் தாத்தாக்கு திதி கொடுக்கணும், லேட் ஆகுதான், அதான் கத்துறாங்க. நீங்க அவங்க கிட்ட பேசி என்னன்னு சொல்லுங்க சார். நான் என்னத்த சார் பேச போறேன்? பேசுங்க சார். இப்ப பாரு போலீஸ்காரனுக்கு என்ன பண்ற பாரு. ஹலோ, இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாளுங்க. இன்னைக்கு திதின்னு தானே சொன்னீங்க? ஆமா. உங்க அம்மா பிறந்த நாள்னு சொல்றாங்க. பிறந்த நாள்னு சொன்னாங்க. அது என் ஒய்ஃபா இருக்கும். இன்னைக்கு என் பிறந்த நாளும் கூட. அப்படியா? wish you many more happy returns of the day. இருங்க சார், இன்ஸ்பெக்டர் வரட்டும். எதுக்கு? அவர் வந்து விஷ் பண்றதுக்கா? பேசுங்க சார். ஹலோ சார், 12ல இருந்து 1க்குள்ள திதி கொடுத்தே ஆகணும். என்ன சார், என்ன உங்க ஒய்ஃப் முதல்ல பிறந்த நாள்னு சொன்னாங்க, இப்ப திதின்னு சொல்றாங்க. திடீர்னு சொன்னாங்க. அப்ப எங்க அம்மாவா இருக்கும். அப்ப ஒய்ஃப்னு சொன்னீங்க சார். அப்ப பேசுறது ஒய்ஃப் சார், இப்ப உங்ககிட்ட பேசுறது அம்மா. ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு சார். நான் நல்லா தெளிவா சொல்றேன், கேட்டுங்க. பிறந்த நாளை பத்தி பேசினா என் ஒய்ஃப், திதியை பத்தி பேசினா என் அம்மா.
இன்னைக்கு எங்க வீட்டுல 2 ஃபங்க்ஷன் சார். மறுபடியும் கன்ஃபியூஸ்டாவே இருக்க. உங்களுக்கே பிறந்த நாள் திதி ரெண்டும் எப்படி வரும்? வந்திருக்க வந்து தொலைச்சிருக்க என் தலையெடுத்து. சார் திதி எனக்கு இல்ல சார், என் தாத்தாவுக்கு. பிறந்த நாள் என் தாத்தாவுக்கு இல்ல, எனக்கு. புரியுதா? என் பிறந்த நாள் கொண்டாட என் வைஃப் பிளான் பண்ணிருக்கா, என் தாத்தாவுக்கு திதி கொடுக்கறதுக்கு எங்க அம்மா பிளான் பண்ணிருக்காங்க. சோ பிறந்த நாளை பத்தி பேசலாம், அது என் வைஃப். திதியை பத்தி பேசுறேன் உங்க அம்மா. ஐயோ சூப்பர், வெரி வெரி குட். நீங்க திதியை பத்தி பேசுற எங்க அம்மா கிட்ட பிறந்த நாள் பத்தி பேசாதீங்க. என்ன என்ன புரியுதா? பிறந்த நாளை பத்தி பேசுற என் வைஃப் கிட்ட திதியை பத்தி பேசாதீங்க. திதியை பத்தி பேசினா என் வைஃப் டென்ஷன் ஆயிடுவா, பிறந்த நாளை பத்தி பேசினா எங்க அம்மா டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன்னா திதி கொடுக்கறது எங்க அம்மாவுடைய பிளான், பிறந்த நாள் கொண்டாடுறது என் வைஃபுடைய பிளான். இப்ப புரிஞ்சுதா? இப்பதான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. இதுக்கு உங்களை வெளியிலேயே அனுப்பிச்சிருக்கலாம். அதான் சார் முதல்லயே சொன்னேன் நானு. இன்ஸ்பெக்டர் வராம அனுப்ப முடியாது. நான் என்ன பண்ண முடியும்? அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, நான் வரத்துக்கு லேட் ஆகும் எங்க அம்மாட்ட சொல்லுங்க. இப்ப சொன்னீங்களே இது ஒண்ணுதான் புரியுது. சொல்லி தொலைங்க. பெருசு. அம்மா அவர் திதி கொடுக்க வர லேட் ஆகும். ஹலோ ஹலோ, அவர் திதி கொடுக்க வரலனாலும் பரவாயில்ல, அவர் பிறந்த நாள் கொண்டாட அனுப்பி வைங்க. அம்மா பிறந்த நாளை பத்தி நீங்க பேசக்கூடாது, அவர் ஒய்ஃப் தான் பேசணும். யோ, அவர் வைஃப் தான் பேசுறேன். அதுக்குள்ள உங்க ஒய்ஃப் லைன்ல வந்துட்டாங்க. அப்போ அவகிட்ட நான் வரதுக்கு லேட் ஆகும்ன்றது சொல்லிடுங்க. கொண்ட. அம்மா அவர் பிறந்த நாள் கொண்டாடவும் லேட்டா தான் வருவார். பிறந்த நாள் கிடக்குது இழவு. திதி கொடுக்கணுயா, சீக்கிரம் அனுப்பியா. திதியை பத்தி நீ ஏம்மா பேசுற? அது அவங்க அம்மா தான் பேசணும். அவன் ஆத்தாதாயா நானு. ச்சே, ஏம்மா இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நிமிஷத்துக்கு நிமிஷம் ஆள் மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அடுத்த வருஷம் எனக்கு திதி கொடுக்கணும் போல இருக்கு. வைமா போன. எதுக்கு அடிச்சீங்க? போனை கட் பண்ணிட்டாண்டி. ஏய் முதல்ல வா, அங்க போய் பாத்துக்கலாம். எங்க போய் பாத்துக்கலாம்? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாத்துக்கலாம். ஆமா, என்ன அடிச்சதுக்கு கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன் போனா வாங்க. நீ உன் புருஷனை முதல்ல கூட்டிட்டு வரணும். அவனை அங்க வந்து வெச்சுக்கிறப்பா. வரேன் வரேன். ஐயோ இது யாரு? என்ன ஆயிரே சொல்லு. இன்னும் 10 நிமிஷத்துல வீட்ல இருப்பேம்மா. நீ வீட்டுக்குலாம் வராத, நேரா நம்ம ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அட வாயா சொல்றேன். நீ கிளம்பு. போலீஸ் ஸ்டேஷன் வர சொன்னீங்க. ஐயோ வேண்டாம், போன் எடுக்காதீங்க, கட் பண்ணுங்க. ஐயோ சார் சார் ஏன் சார் பயப்படுறீங்க? இது கிளையண்டோட போன் சார். எந்த போனா இருந்தாலும் எடுக்காதீங்க. உங்க அம்மா கிட்டயும் ஒய்ஃப் கிட்டயும் பேசுனதுல இருந்து உங்க போன் ரிங் ஆனாலே எனக்கு ஹார்ட்டே நின்று போல இருக்கு சார். மறுபடியும் எங்க அம்மா கிட்ட இருந்து வைஃப் கிட்ட இருந்து போன் வரதுக்குள்ள நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன் ப்ளீஸ். உங்களை இங்க வச்சிருக்கணும்னு எனக்கு என்ன ஆசையா? இன்ஸ்பெக்டர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் போங்க. நானா அனுப்பிட்டா யார கேட்டியா அனுப்பிச்சீங்கன்னு என்ன சத்தம் போடுவாரு. எங்களுக்குள்ள லைட்டா ஒரு ஈகோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. சார் உங்க ஈகோ பிரச்சனைக்கு என்ன ஏன் சார் இழுக்கிறீங்க? சார் உங்க டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க தெரியுமா? கொஞ்சம் கூட நன்றி இல்லாம இப்படி ஒரு அக்யூஸ் மாதிரி உட்கார்றீங்க. Do you think this is the right thing you're doing? No, very bad, very bad. I don't tolerate this nonsense. Very bad behavior of yourself. What do you think of me? This is atrocious. This is obnoxious. You, I love you. Che, I hate you very much. என்ன சார் பாக்குறீங்க? ஒன்னும் இல்ல. இப்ப என்ன, நீங்க போணும். ஆமா அவ்வளவுதானே? நீங்க கிளம்புங்க. Thank you. முதல்லயே இங்கிலீஷ்ல சவுண்டா பேசினா விட்டு போனோம். எனிவே எஸ்கேப். ஏய் போலீஸ சரி கட்டிட்டு கிளம்பறான்டா. ஏய் வெட்டுங்கடா அவனை. இல்ல. ஏய் எவ்வளவு நேரம் உள்ள இருப்ப? வெளிய வருவல்ல? என் ஆளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு உன்னை வெட்டி கூறு போட்டு வேண்டா. என்ன சார் போன வேகத்திலே திரும்ப வந்துட்டீங்க? சார் வெளியே ஒரு கும்பல் அருவாளோட இருக்காங்க சார். என்ன வெட்ட போறேன்னு மிரட்டுறாங்க சார். அதுக்கு தான் உங்களை இங்க பத்திரமா இருக்க சொன்னேன். எங்க கேக்குறீங்க? அதுக்கு நான் இங்கேயே இருக்க முடியும் சார். அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சார். உங்களை வெட்டினாங்க இல்ல. அப்புறம் நான் எந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்றது? கையில அருவா வச்சிருக்காங்க, அதுக்கே ஒரு கேஸ் போடலாமே சார். சார் நாங்க மரம் வெட்ட தான் கத்திய வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது சார். ஜெயிலுக்கெல்லாம் அஞ்சாதவனுங்க. சரி இப்போ இதுக்கு என்னதான் வழி? நீங்க அடிச்சவன் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். இன்ஸ்பெக்டரும் அங்கதான் இருக்காரு. அவனுக்கு எதுவும் ஆகலன்னு இன்ஸ்பெக்டர் இங்க வந்து சொன்னாதான் இவனுங்க இடத்த காலி பண்ணுவானுங்க. அப்பதான் நீங்களும் வீட்டுக்கு போக முடியும். அப்படியா? அது இல்ல சார். சார் என்ன சார் நீங்க எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. என்னாச்சு? எங்க அம்மாவும் வைஃபும் வராங்க. ஐயோ சண்டோதரியும் குண்டோதரியும் என்ன கூத்து பண்ண போதுங்களோ? நாளும் கிழமையுமா வந்து இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து கௌசி. ஐயோ பிறநாளதுமா இப்படி போலீஸ் ஐயோ கௌசி சொல்றது கேளு கௌசி. என்னடி இப்படி சொல்ற? பித்ருக்கு கர்மா பண்றது எவ்வளவு நல்லது தெரியுமா? சொல்லாத சத்ரு.
சத்ரு வாய் யார பத்தி நீ சத்ருன்னு சொல்ற? துப்பாக்கிடியா? என்னப்பா? ஏய், shut up! You shut up. ஏய், நீ கவர்மெண்ட் ஆபீசர் தானே? ஆமாம்மா. போன் பேசிட்டு இருக்கும்போது பாதியில கட் பண்ற? ஏம்மா கவர்மெண்ட் ஆபீசர்னா போன் பேசும்போது கட் பண்ண கூடாதுன்னு சட்டம் இருக்கா? பேசாத. 12 to 1 இவங்க தாத்தாக்கு இவன் திதி கொடுக்கணும். திதி கொடுக்க வேண்டிய சின்ன பிள்ளைய கூட்டிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வச்சிருக்கீங்க. ஏம்மா நாங்க என்ன பொழுது போகாமலா இவரை பிடிச்சி வச்சிருக்கோம்? பிரச்சனைமா இவரு ஒருத்தர் மண்டைய பொளந்துட்டாரு. என்னது மண்டைய பொளந்துட்டாரா? ஐயோ என்னாச்சு கேக்க என்ன என்னடி லூஸ் அடி நீ? என் புள்ள உடம்ப என்ன சுண்ணாம்பு சவராடி அந்த சுரண்ட சுரண்டிட்டு இருக்க? நாகரிகம் தெரியாத கண்ட்ரி அம்மா, நீ- போலீஸ் ஸ்டேஷன். நீங்க நாகரிகம் தெரியாத கண்ட்ரி விட்டு நான் என்ன போலீஸ்காரே சொல்றேன். என் புருஷன் தான சொல்றேன். என்ன ஆச்சுன்னு சொல்லி சொல்லுங்க. ஐயோ அது ஒண்ணு இல்ல கௌசு. என்னடா கவுசு? அந்த பேருக்கு என்ன அவ்வளவு மவுசா இருக்கு? கௌசல்யான்னு கூப்பிடுறா. நிறுத்துறேன் நான் உங்க ரவுச. அது வந்து கௌசல்யா, ஆ. நீ என் பிறந்த நாளுக்கு கேக் வாங்கிட்டு சொன்னல. டேய், அப்ப நான் எழுதிட்ட லிஸ்ட் வாங்கினேன் கண்டிப்பா வாங்கிட்டு கேக்கையும் வாங்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேனா அப்போ இதை பாடுறா கொண்டுக்கு வெளியுமா இருந்த ரோட்டை நான் பெட்டிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தார் ரோடா போட்டாங்களா? யாரா என் மேல வண்டியில மோதிட்டானே, என் மேல மோதி என்ன சாகடிக்க பாக்குறானே. எதுக்கே கத்துற? யோ வண்டிய மேல ஏத்துனா கத்தாம பின்ன பாட்டா பாடுவாங்க. நான் எங்க ஏத்துனேன்? நீ தானே வந்து உழுத. குடிச்சிருக்கியா? நானா? பின்ன உங்க அப்பனாயா? யோ ஸ்டடியா நிக்காம ஆடிக்கிட்டே நிக்கிறியா? ஏது யோ ஆடுறது நானா நீயா? நீ தான் ஆடுற. பிரச்சனை பண்ணாம கிளம்பியா? யோ கிளம்புறதா? நஷ்டம் எடுக்கூடியா? எது நஷ்டஈடா? ஆமா, நான் பாட்டுக்கு ரோட்ல ஓரமா போயிட்டு இருந்தேன். நீ குடிச்சிட்டு வந்து வண்டிய தாறுமாறா ஓட்டி என் மேல மோதிட்ட. எனக்கு ஹெவி டேமேஜ் ஆயிருச்சு. மரியாதையா நஷ்டம் ஈடு கொடு. யோ நானே டென்ஷன்ல இருக்கேன். டார்ச்சர் பண்ணாத கிளம்பு. என்னது சீன் போடுறியா? என் ஏரியாவில் வந்து எனக்கே சீன் போடுறியா? பாரு, ஒரு குத்து விட்டேன்னா 6 மாசத்துக்கு எந்திரிக்க மாட்டேன். ஆமா யோ முதல்ல நீ ஆடாம நில்லியா? நிதானமே இல்லாம இருக்க. நீ தானே வந்து வண்டி மேல மோதுன. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத கிளம்பு. நீ கிளம்ப மாட்டேன், நான் கிளம்புறேன். எங்க கிளம்புற? அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு அப்புறமா போ. என்னடா மிரட்டுறியா? போட்டேன்னா, போடா. வா. என்னைய அடிச்சிட்டியா? என் மேலே நீ கை வச்சிட்டியா? வேணாம் சாணில வேணாம். சொல்றது கேளு, பேசிட்டுக்கலாம். அஜிஜோ ஏய் ஏன் வண்டி மேல சாணி அடிச்சு நீ? என்ன பண்ற பாரு. வேணாம் வேணாம். அஜிஜோ யோ 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 ஏந்திரியா ஏந்திரியா யோ என்னாச்சு? ஐயோ சாணியில கல்லு கிடந்திருக்கு, தெரியாம அடிச்சிட்டேன். யோ ஏந்திரியா யோ மண்டபம் உடையில கண்ணு போச்சு போலுங்க. யோ குடிக்கார. ஏய் நம்ம மாரிமுத்துப்பா நல்லா லாச்சே, எந்த சண்டைக்கு போக மாட்டானே. எப்பா இப்படி அநியாயத்தை அடிச்சு கொண்டு போட்டியப்பா. யோ இரியா என்னையா நீ பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு போற? நான் பாட்டுக்கு அமைதியா போயிட்டு இருந்தேயா. இவன் தான் குடிச்சிட்டு சண்டை போட்டு வண்டி மேல சாணி எடுத்து அடிச்சிட்டாயா. பதிலுக்கு நானும் சாணி எடுத்து அடிச்சேன். என்னையா கதை விடுற? கல் எடுத்துக்கு கவனிக்காம நானும் அடிச்சிட்டேன். என்ன கதை விடுற? அரிசியில கல் இருக்கும், சாணியில எப்படியா கல் இருக்கும்? இருந்துச்சியா? எப்பா மாடு சாணி போடுறப்ப கல்லோட சேர்த்தா சாணி போட்டுச்சே. இல்லையா ரோட்ல கல் இருந்திருக்கு, அதுக்கு மேல மாடு சாணி போட்டிருக்கு. நான் தெரியாம மொத்தமா எடுத்து அடிச்சிட்டேயா. அடிக்கலையா? பிளான் பண்ணியே நீ சாவடிச்சிருக்க. யோ யோ இனிமே இவன் குடும்பத்தை யாரையா காப்பாத்துறது? ஐயோ. இவன் பொண்டாட்டி பிள்ளைங்க ரோட்ல தான் நிக்கும். இல்லைங்க என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? லூசுத்தனமா பேசுறீங்க. அவன் சாகலைங்க, மயக்கம் போட்டு விழுந்திருக்கான். தூக்குங்க, ஹாஸ்பிடல் கூட்டி போலாம். எடுங்க வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணு. எதுக்கு? போலீஸ் வரட்டும், அதெல்லாம் அப்புறம் வேணாங்க. பார்க்கலாம். போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. ஏப்பா நீ? ஒண்ணும் ஆகலைங்க அவனுக்கு. ஹலோ. அவன் சாவலைங்க. என்ன இதுயா? சொல்றது கேளுங்க ஏங்க. ஐயோ ஒரு கொலை சார். இதான் நடந்தது. இங்க பாருடா, அவனும் அடிச்சான் நீயும் அடிச்ச. பதிலுக்கு பதில் சரியா போச்சு. அப்புறம் எதுக்குடா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நிக்கிற? நீ ஏம்மா, நில்லுமா. என்னமோ அவனும் அடிச்சான் பதிலுக்கு இவனும் அடிச்சான்னு ஸ்கூல் பசங்க மாதிரி பேசிட்டு இருக்க. இந்த ஆளு மண்டைய பொளந்ததுல அவன் ஹாஸ்பிடல்ல கிடக்கான். இப்போ அவன் செத்து போயிட்டா என்னமா செய்வ? பாரி வச்சு அழுவோம், அதுக்கப்புறமா அடக்கம் பண்ணுவோம். இது கூட தெரியாம என் புள்ளைய புடிச்சு வச்சிருக்கீங்க. ஓ ஏம்மா உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது. அப்ப என்கிட்ட பேசுறீங்களா சார்? உங்க 2 பேர்கிட்டயுமே பேச முடியாது. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. ஏய், நீ இல்லையா? இன்ஸ்பெக்டர் வந்ததும் பேசி முடிச்சு அதுக்கப்புறம் உன் பையன் அனுப்புறேன். இன்ஸ்பெக்டர் எப்ப வருவாரு? சாயங்காலத்துக்குள்ள வருவாரு. ஐயோ
12 to 1 இவன் திதி கொடுக்கணும்யா. சாயந்தரம் தான் இன்ஸ்பெக்டர் வருவார்னா அது வரைக்கும் இங்க உட்கார்ந்துட்டு நாங்க என்ன மணி ஆடுறதா? ஹலோ, மத்தியானம் 1 o'clock எங்க வீட்டுக்கார் கேக் வெட்டியே ஆகணும். இன்ஸ்பெக்டர் சாயந்தரம் தான் வருவாருன்னா அவரை கவுத்து போட்டு வெட்டவா? என்னம்மா இவ்வளவு லோக்கலா பேசுறீங்க? ஏய், இப்ப லோக்கலா தான் பேசுறேன். அவனை என் புருஷனை மட்டும் நீ வெளிய விடல. ஏய், இப்ப சும்மா இருடா மிஸ்டர் போலீஸ்கார். நான் வேணா உங்ககிட்ட லீகலா பேசலாம். என் பிள்ளைய பெயில்ல கோர்ட் ஆர்டர் விடுங்க. இருக்கா? அத நாளைக்கு தரேன். என்னம்மா இது டீ கடையில கடன் சொல்ற மாதிரி சொல்ற? பெயில் ஆர்டர் இல்லாமலாம் அனுப்ப முடியாது. இறுதியா சொல்றீங்களா? உறுதியாவும் சொல்றேன், உங்க பையனை அனுப்ப முடியாது. ஐயரே, அம்மா, இதுக்கு ஐயர் என்ன பண்ணுவாரு? லாயரை கூப்பிடுங்க. யோ, நீ கொஞ்சம் சும்மாரியா ஐயரே. என்கிட்ட இல்லையா? வந்த வேலைய பாரு. போ, இந்த கட்டு. ஏய், அவ்வளவு சொல்லடா, நீ வேட்டிய கட்டுடா. போடா. ஏம்மா என்னம்மா இது? பார்த்தா தெரியல? தெரியலையே. இதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இங்க ஏதோ திதி கொடுக்க போறோம். டேய் மாதவா, உன் தாத்தாவோட கதிய பாத்தியா? சாரி விதிய பாத்தியா? ஆத்தங்கரையில அமைதியா கொடுக்க வேண்டிய திதிய போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் பந்தோபஸ்தோட போராடி கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஏம்மா இது என்ன ஈமச்சடங்கு நடத்துற இடம் நினைச்சீங்களா? ஏம்மா நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்கங்க? நானும் என் புருஷனோட பிறந்தநாளை இங்கேயே கொண்டாட போறேன். என்ன விளையாடுறீங்களா? இது போலீஸ் ஸ்டேஷன். நாங்க என்ன பீச் ஸ்டேஷன்ல சொன்னோம்? இந்த பேச்சு ஒண்ணும் குறைச்சல. இங்க இதெல்லாம் பண்ண கூடாது. என்ன போலீஸ்கார்? போலீஸ் ஸ்டேஷன்ல திருட்டு கல்யாணம் எல்லாம் பண்ணி வைப்பீங்க. இந்த மாதிரி நல்ல காரியம் பண்ண கூடாதா? ஐயோ, என்னடி? டைம் ஆயிடுச்சு. பர்த்டே பேபி, சீக்கிரம் வந்து கேக் வெட்டுங்க. வாங்க வாங்க. 1 மணிக்குள்ள திதி கொடுக்கணும். ஐயரே, நீங்க சீக்கிரம் ஆரம்பிங்க. டேய், முதல்ல கேக், அதுக்கப்புறம் தான் திதி. முதல்ல திதி, அதுக்கப்புறம் தான் உன் கேக் எல்லாம். இல்ல, கேக். இல்ல, திதி. கேக். திதி. கேக். திதி. கேக். திதி. சார் என்ன சார் இப்படி அடிச்சிட்டு இருக்காங்க? நீங்க ஏதாவது பண்ணுங்க. ஏதாவது பண்ண எனக்கும் அடி விழு பரவாயில்லையா? ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்களா பேசி ஒரு முடிவுக்கு வந்தா தான் உண்டு. கொன்னுடுவேன். ஏய், இந்த ஆள்கிட்ட என்னடா பேச்சு வெடிக்கிறது? சரி, இந்த சார்கிட்ட என்னடா பேச்சு வெடிக்கிறது? முதல்ல வேஷ்டி கட்டிட்டு உட்காரு. சரிம்மா. கட்டாதீங்க. வேட்டியை கட்டாதீங்க. ஏய், ஏன்? வேட்டி கட்டாம என்னடி பண்ண சொல்ற? பேண்டோட இருங்க. டேய், வேஷ்டி கட்டிட்டு உட்காருடா. பேண்டோட அப்படியே இருங்க. வேட்டி கட்டாதீங்க. வேஷ்டி கட்டிட்டு உட்காரு. கட்டுறேன். எனக்கு சொல்ல கேளுங்க, கட்டாதீங்க. ஒரு நிமிஷம். கொண்டு வேண்டிய அவன் வேஷ்டி பேண்டையும் போடுற வேஷ்டி கட்டுறேங்க. கவலைப்படாதீங்க. இதோ, ஆச்சு. வாடா, வாடா. ரெடி. என்னங்க? உட்காரு, வா. மெழுகு உருகுது, உட்காராதீங்க. ஏய், உருகுமே. திதி கொடுக்கணும், மெழுகு வச்சு உருகுதா? வாடா. அம்மா கேக் வெட்டிடுமா? உட்காராதீங்க, போங்க. இருமா. ஐயோ கௌசி ஏய், அங்க போனா காலை வெட்டி அம்மா இருமா. அம்மா